தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சொல்லுங்க? ஏசிபி சார் இருக்காரா? அவரை பார்க்கணும். என்ன விஷயம்? அது என் ஹஸ்பண்டும் ஏசிபி சாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அவரை பர்சனலா நான் பார்க்க முடியுமா? சாரி மேடம், ஏசிபி சார் வெளிநாடு போயிருக்காரு. அது தெரியும், ஆனா இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். இல்ல மேடம், அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரமாவது ஆகும். கேஸ் டீடைல்ஸ் என்னன்னு சொல்லுங்க, நாங்க விசாரிக்கிறோம். இல்ல சார், பரவாயில்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே மேடம். நீ கில்லாடி தாட்சாயினி. ஒத்த ஆளா போய் இலக்கியாவ ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ண விடாம செஞ்சிட்டியே. அவளை எங்க தொட்டா பயப்படுவாளோ அந்த சென்டிமெண்ட்ல கைய வச்சேன். கார்த்திக்க கொன்னுடுவேன்னு சொன்னதும் வெளுத்து போயிட்டா. ஆனா தாட்சாயினி, இத்தனை நாளா கார்த்திகை கடத்தினது நாம தான் இலக்கியாவுக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு. இப்ப நீ மிரட்டினதுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆயிருக்குமே. அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா நாகுதான் கார்த்திக கடத்தினாங்கிற உண்மைய அவ எப்படி கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எஸ்எஸ்கே. நாகுவை வச்சு இலக்கியா நம்ம கிட்ட இருக்கிற கார்த்திக கண்டுபிடிச்சிட கூடாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன தெரிஞ்சிச்சு அஞ்சலி? என்ன கண்டுபிடிச்ச? என்னோட கார்த்திகை யாரு கடத்திருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். அஞ்சலி, என்ன சொல்ற? ஆமா, இத்தனை நாளும் நான் ஏமாலியா இருந்திருக்கேன். கௌதம் இலக்கியா தான் கார்த்திகை கடத்தினாங்கன்னு நான் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்திருக்கேன். குற்றவாளிய கையிலேயே வச்சுக்கிட்டு வெளியில போய் தேடி இருக்கேன். என்ன அஞ்சலி, ஒன்னும் புரியல. நீ நீ யார சொல்ற? யாரு கடத்தனா? கார்த்திகை கடத்தினது யார் தெரியுமா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேரு நாகு. என்ன சொல்ற அஞ்சலி? நாகுவா? அவன் யாரு? அவன் தான் கார்த்திகை கடத்துறான்னு உனக்கு யார் சொன்னா? பைரவி ஆண்டி. பைரவியா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? இலக்கியாவும் அத்தையும் நாகுவை பத்தி பேசிட்டு இருந்தத பைரவி ஆண்டி மறைஞ்சிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. அஞ்சலி, இலக்கியா கிறுக்குத்தனமா எதையாவது உளறிட்டு இருப்பா. அத போய் நீ நம்பிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நாகுன்னு ஒருத்தன் இல்ல. கார்த்திகை கடத்தினது கௌதமும் இலக்கியாவும் தான். ஐயோ அம்மா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாகுவோட போட்டோ கூட கிடைச்சிருச்சு பாருங்க. பைரவி ஆண்டி இலக்கியாவோட மொபைல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. இலக்கியா நாகுவோட போட்டோவை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ண போறாளாம்.
அப்படி பண்ணா அவங்களே கார்த்திக்க கடத்திட்டு அவங்களே அவரை மீட்டு தர சொல்லி மனுவை தாக்கல் பண்ணுவாங்களா? அப்ப கௌதம் இலக்கியா கார்த்திக்க கடத்தல, இந்த நாகு தான் கடத்திருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட இலக்கியா ரகசியமா ஒருத்தனோட போட்டோவை கொடுத்தால, அது இந்த நாகுவோட போட்டோ தானே நானும் பைரவி ஆண்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு யூகம் தான் அஞ்சலி. அப்புறம் இதுல போய் நாகுன்னு ஒருத்தன் இருக்காங்கறதையே என்னால நம்ப முடியலம்மா. நாம கௌதம் இலக்கியா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லப்பா, அது வேஸ்ட். நாகு தான் கார்த்திகா கடத்தினவன். அவனை பிடிச்சு இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயில தள்ளிடலாம். இலக்கியா வேற இந்த நாகுவை தீவிரமா தேடிட்டு இருக்கா போல இருக்கு. அவளுக்கு முன்னாடி நாம நாகுவை பிடிச்சு கார்த்திக்க மீட்டு கௌதம்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்றேன்னா இருங்க, நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கா. இதுக்கப்புறமும் நம்பாம இருந்தா எப்படி? நீ என்ன அஞ்சலி, நீ உண்மையிலேயே பிரில்லியன்ட். இவனை பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி தான் தெரியறான். இவன் நிச்சயமா கார்த்திகை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது நாகுவை கண்டுபிடிக்கிறோம். நீ இந்த நாகுவை மறந்துட்டு நிம்மதியா இரு, ஓகே? தேங்க்ஸ்மா. ஆனா கார்த்திக கண்ணுல பார்க்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நாகுவை நீங்க ஒரு பக்கம் தேடுங்க, நானும் ஒரு பக்கம் தேடுறேன். அப்பதான் அவன் சீக்கிரம் சிக்குவான். நாகுவை கண்டுபிடிச்சு கார்த்திக மீட்டுட்டா அவனை வச்சு அந்த கௌதம்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நானும் பைரவி ஆண்டி ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கோம். பிளானா? என்னமா பிளான்? உங்ககிட்ட சொல்லாம எப்படிப்பா? கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா இப்ப இல்ல. அது சஸ்பென்ஸ். என்ன எஸ்எஸ்கே இது? அஞ்சலி நம்மள மீறி போக மாட்டான்னு பார்த்தா இப்ப அவ தனியா ஒரு ரூட் போடுறாளே. இத்தனை நல்லா கார்த்திகை கடத்தினது கௌதம் தானே. நம்ம நம்ப வச்சது எல்லாமே வீணா போயிடுச்சு. ஆமா தாட்சாயினி, நீ இப்பதான் போய் இலக்கியாவை தடுத்து நாக விஷயத்த கோர்ட்டுக்கு போகாத மாதிரி பண்ணிட்டு வந்த. ஆனா அதே நாக விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இந்த அஞ்சலியும் பைரவியும் கிளம்பிருக்காங்களே. இது நமக்கு தான் ஆபத்து. கௌதமும் இலக்கியாவும் தான் கார்த்திகை கடத்தினாங்கன்னு அஞ்சலியா நம்ம மறுபடியும் நம்ப வச்சாகணும். இல்லனா அங்க தொட்டு இங்க தொட்டு நம்மள நெருங்கிடுவாங்க. அதோட அந்த இலக்கியாவை நாகுவை கண்டுபிடிக்க முடியாதபடி செய்யணும். உடனே அந்த நாகுக்கு போன் பண்ணி யார் கண்ணிலும் படாத மாதிரி ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. நானும் அதான் நினைச்சேன். என்னாச்சு? லைன் போகவே மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நாட் ரீச்சபிள்னு வருதே. இந்த நாகுங்கிறவன் அவசரமான சமயத்துல கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி எஸ்எஸ்கே, முதல்ல எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சு அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. கார்த்திக் செத்தா கௌதமும் ஜெயிலே கடந்து சாவான். எப்படி வசதி? இல்ல மேடம், அவர் வர்றதுக்கு இன்னும் 1 வாரமாவது ஆகும். இன்னைக்கு எதுவுமே சரியா நடக்கல. நான் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போட போறது அந்த தாட்சா எனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏசிபி மட்டும் வெளிநாட்டுக்கு போகாம இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். இப்ப அதுவும் போச்சே. கோர்ட் கொடுத்த 1 வார டைமுக்குள்ள கார்த்திகை ஒப்படைச்சு கௌதம காப்பாத்திட முடியுமா? சொல்லுங்க அத்தை. இலக்கியா, இப்ப நீ எங்க இருக்க? ஏதோ ரோட்ல இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆமா அத்தை, இப்ப ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க.
கார்த்திகை மீட்கிறதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போடுறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன ஆச்சுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இலக்கியா, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுட்டல்ல? வக்கீல் என்ன சொன்னாங்க? அத்தை அது வந்து என்ன இலக்கியா வந்து போயின்னு இருக்கிற, என்னாச்சுன்னு சொல்லு. கார்த்திகை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்களா? கௌதம வெளியே கொண்டு வரணுங்கிற ஏக்கத்துல அத்தை ஆவலா கேக்குறாங்க. உண்மையை சொன்னா அவங்க மனசு விட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இலக்கியா, அத்தை என்ன இலக்கியா சத்தத்தையே காணோம், அமைதியா இருக்க? என்னாச்சு, கோர்ட்டுக்கு போனியா இல்லையா? அத்தை நெட்வொர்க் சரியா கிடைக்கல, எனக்கு விட்டு விட்டு கேக்குது. நான் அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா? ஹலோ இலக்கியா. ஹலோ ஹலோ அத்தை. இலக்கியா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ அத்தை. ஹலோ. போன்ல பேச முடியலன்னா பரவாயில்ல, நீ நேர்ல கிளம்பி வா, நம்ம பேசிக்கலாம். அத்தை அத்தை கௌதம் கேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். சரியா? நான் வச்சிடுறேன். ஐயோ, நான் இப்ப போலன்னா அத்தை பதட்டம் ஆயிடுவாங்களே. அண்ணா வர லெஃப்ட் எடுங்க. சரிம்மா. ஏய், உனக்கு அதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எடுத்து சாப்பிடுறா. சோறு வேணா ஒண்ணு வேணாம், போங்கடா. எங்க பாஸ் சொன்னாதான் நாங்க உன்னை விட முடியும். அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஒழுக்கமா இருந்துரு. யாரு அந்த கௌதம் தானே உங்க பாஸ்? அவனுக்கு என்னதான் வேணுமா? சொத்துக்காக என்ன கடத்தி வச்சுட்டு ஆட்டம் காட்டுறான் அவன். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சானு வையே, இதே இடத்துல சமாதி கட்டிடுவேன். ஏய், எங்க பாஸ தப்பா பேசாத. நாங்க குடுக்கறத ஒழுங்கா சாப்பிடு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் குறை. சாப்பாடு செத்துறவனு சோறு வாங்கி கொடுத்தா எட்டு ஒதுப்பியா? என்ன திமிரா உனக்கு? டேய், கட்ட அவுத்துட்டு என்ன தொடரா பார்க்கலாம். உனக்கு என்ன நடக்கும்னு அப்ப தெரியும். ஏய், என்ன பண்ணுவ? ஏய், என்னடா பண்ணுவ? உன்ன ஏய், யாரா போன்ல? அண்ணே, லேடி பாஸ்னு வருது. என்ன? லேடி பாஸா? தெரியலையே. சொல்லுங்க மேடம். டேய் நாகு, உனக்கு எவ்வளவு நேரம் ட்ரை பண்றது? இப்ப எங்க இருக்க? குடோன்ல கார்த்தி பக்கத்துல தான் மேடம். என்னது? கார்த்திக் முன்னாடி போன் பேசுறப்ப எப்படி பேசணும்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். இப்ப பாருங்க. சொல்லுங்க இலக்கியா மேடம். எதுக்கு போன் பண்ணீங்க? டேய், புத்திசாலிடா நீ. இப்ப ரொம்ப முக்கியம். இந்த நாகு மட்டும் புத்திசாலியா இருந்தா நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது? என்ன மேடம், என்ன ஆச்சு? டேய், அந்த இலக்கியா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டா. அது உனக்கு தெரியுமா? மேடம், என்ன சொல்றீங்க? டேய் நாகு, ஆமாண்டா. இலக்கியா உன் போட்டோ எடுத்துக்கிட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனுவோட சேர்த்து தாக்கல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா. நல்ல வேலை, தாட்சாயினியே நேர்ல போய் அவளை மிரட்டி மனுவை போட விடாம தடுத்துட்டா. டேய், ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு, கேஸ் ஃபைல் ஆகி போலீஸ் நம்ம எல்லாரையும் கொத்தா தூக்கிருப்பாங்க. இலக்கியா மேடம், எனக்கு புரியல. எப்படி என் போட்டோ அவங்க கையில? அத நீ தான் சொல்லணும். இலக்கியா உன்னை போட்டோ எடுக்கிற அளவுக்கு நீ அசால்ட்டா இருந்திருக்க. முட்டாளா நீ? இப்ப அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இலக்கியா உன்னை தேட போறா. ஆமா, என்ன பண்ண போற? டேய், போதாததுக்கு நீதான் கார்த்திகை கடத்தனன்னு பைரவி அஞ்சலி வரைக்கும் தெரிஞ்சிருக்கடா. டேய், நீ யாரு என்னன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கடா. டேய், இத பாரு, இனிமே வெளியே எங்க போனாலும் முகத்தை காட்டாம ஜாக்கிரதையா இரு. இலக்கியா, அஞ்சலி, பைரவி, போலீஸ்னு யார் கண்ணிலையும் படக்கூடாது. இல்ல உன்னை வச்சு எங்களையும் பிடிச்சிருவாங்கடா. ஓகே ஓகே இலக்கியா மேடம், இதுக்கப்புறம் நான் கவனமா இருக்கேன். அது சரி, கார்த்திக் எப்படி இருக்கான்? கார்த்திக் கொஞ்சம் ஓவரா தான் திமிர் பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அப்பப்ப கட்டில 2 தட்டி தட்டி அப்படியே அடக்கி வச்சிருக்கிறேன். டேய், போன போடுறா. அண்ணி, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு அருவருப்பா இருக்கு. சீ, தோ. இலக்கியா மேடம், பாத்தீங்கல்ல அவன் எப்படி பேசுறான்னு. நீங்க கவலைப்படாதீங்க, சொத்தை எழுதி வாங்காம கார்த்தியை இங்கிருந்து நகரவே விட மாட்டோம். டேய், அப்புறம் மேடம், கௌதம் சார் எப்படி இருக்காரு?
கார்த்திகை கடத்த சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போனதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு மேடம். டேய் அந்த கேடு கட்ட பொம்பளைய என்கிட்ட பேச சொல்றா. போனை குடுறா. நீங்க கௌதம் சாரை வெளியே எடுக்கிறத பாருங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம். டேய் சரி சரி, உன் நடிப்பு போதும், எங்களால சிரிப்பு அடக்க முடியல. சரி நாங்க அப்புறம் ஃபோன் பண்றோம். நீ இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சரிங்க மேடம். என்ன? போன வை. டேய் போனை குடுறா. அவளை நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். போனை குடுறா முதல்ல. டேய் போனை குடுறானா. டேய் எங்க கௌதம் சாரை இலக்கிய மேடத்தையும் மரியாதை பேசுவியா நீ? மரியாதை பேசுவியா? உனக்கு இருக்குடா. டேய் இவனுக்கு இதுக்கப்புறம் சோறு கொடுக்காதீங்கடா. சோறு இல்லாம கடந்தாதான் புத்தி வரும். சரிடா? எத்தனை? டேய் வாயை திறக்கக்கூடாது. டேய் போன் பண்ணி குடுறா. டேய் நிடுடா. டேய் டேய் என்ன அவுத்து விடுங்கடா. டேய் டேய் இலக்கியா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். தண்ணி குடிக்கிறியா? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லத்த எனக்கு வேணாம். இலக்கியா, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டுட்டியா? என்ன இலக்கியா பேசாம இருக்க? அந்த மனுவை பத்தி நீ சொன்னதுல இருந்தே எனக்கு பதட்டமாவே இருந்துச்சு. இந்த சட்டத்தை பத்தி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே கார்த்திகை நாம கண்டுபிடிச்சிருக்கலாம், கௌதமையும் வெளியில கொண்டு வந்திருக்கலாம். சரி, லேட்டானாலும் பரவாயில்ல, இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதே. இலக்கியா சொல்லு, மனு போட்டு எத்தனை நாளைக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்களா? கார்த்திகை எப்ப கண்டுபிடிப்பாங்களா? ஏன் கேக்குறேன்னா, கோர்ட்டு நமக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கு. இப்பவே நாள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாகுவையும் கார்த்திகையும் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தணும். அதுக்காக தான் இலக்கியா கேக்குறேன். ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணிட்டியா? இலக்கியா சொல்லு இலக்கியா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஹெர்பியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணா அந்த நாகு கார்த்திக்க காலி பண்ணிடுவேன்னு சொல்றானாமே. கார்த்திக் செத்தா கௌதமும் ஜெயிலே கடந்து சாவான். எப்படி வசதி? இலக்கியா, என்ன இலக்கியா நீ பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்க? மனுவை ஏத்துக்கிட்டு கோர்ட்ல என்ன சொன்னாங்க? தாட்சாயினி வந்து ஹேபியஸ் கார்பஸ போட விடாம பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. எஸ்எஸ்கேவை கொல்ல முயற்சி பண்ணவங்க இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நேரா போய் தாட்சாயினிய கொன்னே போட்டுருவாங்க. என்ன பண்றது? இலக்கியா, என்னாச்சு உனக்கு? என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, அது வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? தண்ணியா? ஆமா. இப்பதானே தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொன்ன. அது ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். இப்ப ரொம்ப தாகமா இருக்கு அத்தை, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? என்ன ஞாபகமோ, இரு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அத்தை என் வாயில இருந்து உண்மையை வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கே. எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த குடி. இப்ப சொல்லு, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அது அத்தை, ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட சொல்லி வக்கீல் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க மனுவை தாக்கல் பண்ணிடுவாங்க. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ நேரம் இழுத்தியா? கௌதம் ஜெயில கிடைக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். கண்ணை மூடினா கௌதம் ஞாபகம் தான் வருது. பாவம் என் புள்ள. அவன் என் வயித்துல கருவா உருவானப்ப எஸ்எஸ்கே அவனை அழிச்சிருவானு பயந்து மறைஞ்சு வளர்ந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தேன். கௌதம் இப்ப வளர்ந்து பெரியவனாகியும் அந்த எஸ்எஸ்கே விடாம துரத்தி அவனை அழிக்க பாக்குறான்.
அப்பா கௌதம பாதுகாத்த மாதிரி இப்ப அவனை என்னால பாதுகாக்க முடியுமான்னு தெரியல இலக்கியா. அதனாலதான் நான் உன்னை நம்பி இருக்கேன். எஸ்எஸ்கே செய்யற சதியில இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இலக்கியா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.